இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 112 அதிகாரம் 3 சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் நீதியை விளங்க பண்ணுவார். அவர் உங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் அவர் உங்களுக்கு அனுகூலமாயிருக்கும்படி செய்வார். யாருடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் அவர்களுக்கு நிற்கும், யாருடைய நீதி விளங்க பண்ணும் என்றால், யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையடை கீழ்ப்படுகிறார்களோ, அவருக்கு சாட்சியாய் வாழ்கிறார்களோ, இவர்களுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிலை நிற்கும். நீ அநேக பாடுபட்டு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபம் என்றிருந்து வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன பிரயாசப்பட்டு நாம் சேர்த்து வைத்தாலும் அது நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது தான் நாம் செய்கிற காரியங்கள் நீதியை கர்த்தர் அநேகர் மூலமாய் வெளிப்படுத்துவார், அதை நிலை நிற்கும்படி செய்வார். அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆமென்.